வணக்கம். நம்ம சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். கும்பத்துக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு அவர் பெயர்ச்சி அடையறார். மீனத்துல வந்து 3 நட்சத்திரங்கள்ல அவர் சஞ்சாரிக்க போறார். அவர் வந்து உங்களுடைய ராசி பிரகாரம், லக்ன பிரகாரம், இல்ல உங்களுக்கு ஏதாவது தசைகள் வந்து விருச்சிகத்துல இருந்து அதனுடைய தசைகள் நடக்கும்போது, அத லக்னமா வச்சு பார்த்துருந்தாலும் சரி, இது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல உங்க 3ஆம் வீட்டுக்கு அதிபதியும், 4ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டுல அவர் வந்து சஞ்சாரிக்க போறார். 36 மாசம் அவர் அங்க இருக்க போறார். அதனுடைய பலன்களை நான் வந்து நட்சத்திரம் வைஸ் சொல்லப் போறேன். அதாவது உங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது ஒண்ணும் அவர் வந்து மறைவு ஸ்தான அதிபதி. அது மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியானவர். அவர் வந்து 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அவர் போயிருக்கார். அதே சமயத்துல 4ஆம் இடத்துக்கு அதிபதியான அதாவது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். இதுல என்ன டெக்னிக் கேட்டா 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 5ஆம் வீட்டுல போனா சரஸ்வதி யோகம்னு ஒரு யோகம் உண்டு. ஓகேயா? இதெல்லாம் சில நுணுக்கங்கள்லாம் நடுவுல சொல்றேன். இப்போ காமட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அங்கேருந்து உள்ள 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஸோ உங்களுடைய நினைச்ச காரியங்கள் சாதிக்க முடியுமாதா? அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கு. ஏன்னா அங்க சனி இருக்கிற இடம் அவ்வளவு நல்லது கிடையாது. சனி பார்க்கிற இடம் பாதிக்கப்படும். அதனால உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுல வந்து எந்த பாதிப்பும் அவர் இருக்க கிடையாது. ஆனா சாதாரணமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுப கிரகங்கள் இருக்கும்போது மிக நல்ல பலனை கொடுக்கும். பட் பாப கிரகங்கள் இருக்கும்போது அது அவ்வளவு தூரம் உங்களுக்கு சுக பலனை குடுக்கறதுக்கு கொஞ்சம் குறைச்சலா குடுக்குறவர். இல்லன்னு சொல்ல மாட்டேன். குறைச்சலா குடுப்பார். ஆனாலுமே உங்க நட்சத்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா, எப்படி நான் கடகத்துக்கு சொன்னேனோ, அது மாரி உங்களுக்கு இது ஒரு நல்ல பீரியட் இது. ஏன்னா, அ உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 9ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போறார். எக்ஸாக்ட்டா ஆகப் போறார். அதுவும் உச்ச நிலைக்கு போறார் அவர். போயிட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக உங்க ராசி லக்னத்தையும் பார்க்க போறார். 9ஆம் பார்வையாக உங்க 5ஆம் வீட்டையும் பார்க்க போறார். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற இந்த 3 நட்சத்திரமே உங்களுக்கு எந்தவித பாதகத்தையும் குடுக்குற நட்சத்திரம் கிடையாது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் போயிட்டாரே நீங்க கவலையே படாதீங்க. ஆனா அது ஆனாலும் அதுக்குள்ளேயே அவர் வந்து மிக அழகான அந்த கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு சாதகத்தை குடுக்குற மாரி தான் அமைஞ்சிருக்கு. ஒண்ணும் அவ்வளவு தூரம் கெடுதலா இல்ல. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஏதாவது பாதகாதிபதி அங்க வருது. அதுல வந்து அதுக்கு வந்து காரகா தத்துவம் வேற ஏதாவது இருந்து அந்த தசைகள் உங்களுக்கு நடக்கும்போது கெடுபலனை குடுக்கலாமே தவிர, பட் இது 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுபலன் வருமா? அப்படின்னு கேட்டா வராது. ஓகேயா? சரி நம்ம வந்து பலன்களை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சார்ட்ல வந்து உங்களுக்கு சாதக நட்சத்திரம், பாதக நட்சத்திரத்த எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து இந்த நட்சத்திரம் வெறும் இந்த 3 நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்ல. நான் 9 கிரகத்துக்குமே குடுத்துருக்கேன். அது வந்து நீங்க மொத்தம் 27 நட்சத்திரம். அது 3ஆ நம்ம ஜென்ம, அணுஜென்ம, திரிஜென்ம நட்சத்திரங்கிறது எப்படின்னா, அ அ திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அந்த 3த்துக்கும் ஒவ்வொரு கிரகமும் 3 ஜென்மம் எடுத்திருக்கா. அந்த 3 ஜென்மத்தினால முழுக்க திரேதா யுகத்துக்கு வந்து 9 நட்சத்திரம், துவாபர யுகத்துக்கு 9 நட்சத்திரம், 18 நட்சத்திரம் எடுத்து கலியுகத்துக்கு ஒரு 9 நட்சத்திரம், 27 நட்சத்திரம். அதனால இந்த 3 இதையும் குடுத்துருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்தாறு உங்களுக்கு எது சாதகம், எது பாதகம், எது உங்களுக்கு விபத்த குடுக்கும், எது உங்களுக்கு அனுகூல தார எது, பாதக தார எது அப்படிங்கிறத வந்து மிக அழகாக ஒரு சார்ட் போட்டு குடுத்துருக்கேன். அத நீங்க டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஆ எழுதியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இது எப்படி இருக்குமோ அத நோட் எடுத்து நீங்க எழுதியும் வச்சுக்கலாம். வச்சுட்டேனாக்கா, அது பிரகாரம் நீங்க உங்களுக்கு நல்ல விஷயங்களை நீங்க செஞ்சுக்கலாம். வாங்க சார்ட்ல போய் பார்க்கலாம்.
இது வந்து உங்களுக்கு விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஒரு பாதம் வரும். ஏன்னா மொத்தம் 9 பாதம் இல்லையா? இங்க வந்து துவாபர யுகம் வந்து முடியறது. அதனால துவாபர யுகம் முடியும்போது உங்களுக்கு கரெக்ட்டா அந்த 9 நட்சத்திரம் முடிஞ்சு, அடுத்தது நெக்ஸ்ட் திருப்பியும் கேதுலேருந்து நட்சத்திரம் ஆரம்பிக்கும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு 1 பாதம் தான் இதுல இருக்கு, விருச்சிகத்துல இருக்கு. மீதி 4 பாதம் அனுஷத்துல இருக்கு. அப்புறம் ஆ வந்து மீதி 4 பாதம் உங்களுக்கு வந்து இதுல ஜேஷ்டா நட்சத்திரத்துக்கு இருக்கு. ஓகேயா? ஸோ இப்ப வந்து இந்த நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா, விசாக நட்சத்திரத்துக்கு விசாகம், பூர்வபத்ரபதா, பூரட்டாதி நட்சத்திரம், புனர்வசு நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். அதனால இங்க வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. அது வந்து உங்களுக்கு பாதகமும் இல்ல, சாதகமும் இல்ல. அது ஜென்ம நட்சத்திரமா இருக்கத்தான் சாதாரணமா அந்த நேரத்துல நம்ம நல்ல காரியம் பண்ண மாட்டோம். ஸோ இங்க புரட்டாதி நட்சத்திரத்துக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத்தை குடுக்கறது. அனுராதா, அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், பூச நட்சத்திரம் உங்களுக்கு பைசாவ தான் குடுக்கும். விசாக நட்சத்திரக்காரா எதுவுமே உத்திரட்டாதி நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரம், பூச நட்சத்திரத்துல நீங்க காரியங்கள ஆரம்பிச்சேனாக்க, அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதுதான், நல்ல பைசாலாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கஷ்டமான நட்சத்திரம் எது கேட்டேனாக்க, கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இங்க ரேவதி நட்சத்திரம் இருக்கு. அந்த நீங்க இந்த காரியம் பண்ணினாலும் அது வந்து ஒரு ரொம்ப லாஸ்ல கொண்டு போய் முடியும். அதனால பிசினஸ் பண்றவாள்லாம் வந்து இந்த நட்சத்திரம், ரேவதியோட நட்சத்திரம் நீங்க தடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால ரேவதிக்குள்ள காயத்ரி குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் க்ஷேமத்தை குடுக்கறது வந்து மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம் உங்களுக்கு க்ஷேமத்தை குடுக்கும். உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி குடுக்கறது வந்து பூராடம், பரணி, பூர்வ பல்குனி நட்சத்திரம், பூர நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உங்களுக்கு எதையுமே நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து கடைசியில டிஃபிகல்ட்டில தான் கொண்டு போய் முடியும். இப்போ உங்க சாதகத்தை கொடுக்கறதுன்னு கேட்டா உத்திராட நட்சத்திரம், கிருத்திகா நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் வந்து உங்களுக்கு என்னைக்கும் சாதகத்தை கொடுக்கும். அப்புறம் உங்களுக்கு டேஞ்சரான நட்சத்திரம் எது கேட்டா சிரவண நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு விபத்தை கொடுக்கும். இந்த மித்திர நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அவிட்டம், இது மிருகசீஷம், சித்திரை இது நட்சத்திரங்கள்ல உங்களுக்கு மிக மித்திர நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். அதிமித்திர நட்சத்திரம் கிட்ட சதய நட்சத்திரம், திருவாதிர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் இது வந்து உங்களுக்கு அதிமித்திர நட்சத்திரம். சோ நீங்க சொல்ல வேண்டிய காயத்ரி எதுன்னு கேட்டா ரேவதிக்குடைய காயத்ரி நீங்க சொல்லிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து இது நான் சொன்ன மாதிரி மிகவும் அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குரு இங்க 9ஆம் இடத்துக்கு வந்திருக்க, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வந்திருக்க, செகண்ட் லார்டு உச்சம் அடைஞ்சிருக்க, 2வது வீட்டுக்கு அதிபதி அண்ணன் உச்சம் அடைகிறது வந்து மிகவும் நல்ல விஷயம். இங்க வந்து இங்கே 4th லார்டு 5th வந்து உங்களுக்கு சரஸ்வதி யோகம் தான். இது டெம்பரவரியான யோகம். பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது உங்களுக்கு ஜாஸ்தி பாதகத்தை ஒன்றும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நான் பார்க்கல. அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரா யார் யாரெல்லாம் சனீஸ்வர பகவான், அனுஷம் நட்சத்திரம் வந்து சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம், விசாகம் குருவோட நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், இது உத்திரட்டாதி நட்சத்திரம், பூச நட்சத்திரம் இது 3ம் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம். ஸோ அனுஷ நட்சத்திரக்காரா அனுஷம், உத்திரட்டாதி, அப்புறம் வந்து பூச நட்சத்திரம் இது வந்து உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். அதனால இது வந்து ஜாஸ்தி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதனால நீங்க எதுவும் இந்த நட்சத்திரங்களை நல்ல காரியங்கள் எதுவும் ஆரம்பிக்க கூடாது. ஜென்ம நட்சத்திரத்துல உங்களுக்கு மணியை கொடுக்கக்கூடிய பைசா சம்பத்து கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எதுவும் கேட்டனாக்க கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத்தை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல ரேவதி நட்சத்திரம் வந்திருக்கு. ஸோ ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து சம்பத்தை தான் கொடுக்கும். விபத்தை கொடுக்குற நட்சத்திரம் மூலம், அஸ்வினி, மகம் இந்த இடத்துல எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது வந்து பூராடம், பரணி, அந்த பூர்வ பல்குனி நல்லத்தை கொடுக்கும். டிஃபிகல்ட்டியை கொடுக்கறது உத்தராஷாடா, கிருத்திகை, உத்தர பல்குனி அதுவும் இந்த இடத்துல இல்லை. அடுத்தது வந்து சாதகத்தை கொடுக்குறது திருவோணம், ரோஹிணி, ஹஸ்தம் அதுவும் இந்த இடத்துல இல்லை. உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது, விபத்தை கொடுக்கக்கூடியது, உயிருக்கு கொடுக்கறது அவிட்டம், மிருகசீஷ நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் அதுவும் இந்த இடத்துல இல்லை. சாதகமான நட்சத்திரம் சதயம், திருவாதிரை, சுவாதி அது வந்து மித்திர நட்சத்திரம். அப்புறம் அதிமித்திர நட்சத்திரம் பூர்வபத்திரபதாவும் உங்களுக்கு எப்படி உத்தரபத்திரபதாவும் நல்லதோ அது மாதிரி உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதியும் சரி பூரட்டாதியும் சரி உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை கொடுக்கல. ரேவதி நட்சத்திரம் பாதிப்பை கொடுக்கல. ரொம்ப அழகா தப்பிச்சுட்டு இருக்கிற ஒரு நட்சத்திரம் எதுன்னு கேட்டா சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரங்கள் தான். உத்திரட்டாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் தான். ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பை கொடுக்கவே இல்லைவர். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து இதுதான் புனர்வசு, அதிபதி நட்சத்திரம், பூரட்டாதி, இது இது புனர்பூச நட்சத்திரம், விசாகம். அதுக்கு நீங்க வந்து காயத்ரி எதுவுமே இல்லை. அதனால எல்லாம் 3 இதுவும்
3 கிரகத்தோடைய காயத்ரியும் நீங்க எது வேணாலும் சொல்லிக்கலாம். அடுத்தது ஜேஷ்டா நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். இங்க ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இருக்கு. புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இங்க இருக்கு. உங்களுடைய ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு ஒன்றும் இது நல்லிஃபைடு. இது வந்து நல்லதுன்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அடுத்தது கேதுவோட நட்சத்திரம் மூலம், அஸ்வினி, மகம். இது உங்களுக்கு பைசாவை கொடுக்கும். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது எது கேட்டா டிஃபிகல்ட்டியை கொடுக்கறதுன்னா பூர்வ ஆஷாடா, பரணி, பூர்வ பல்குனி, இது அப்புறம் உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது உத்திராடம், கிருத்திகா, அந்த உத்தர நட்சத்திரம். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது வந்து சிரவண நட்சத்திரம், ரோகிணி, ஹஸ்தம். உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கறது வந்து அவிட்டம், மிருகசீஷ நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம். உங்களுக்கு விபத்தை கொடுக்கறது சண்டை இது மரண பயத்தை காட்டுறது வந்து சதயம், திருவாதிரை அண்ட் சுவாதி. அது மித்திர நட்சத்திரம் தான் பூர்வ பத்திரபதா இங்க வரும்போது அது உங்களுக்கு மித்திர நட்சத்திரம் தான் இருக்கு. இது உங்களுக்கு எந்த இடத்துலயும் பாதகத்தை கொடுக்கல. அதே மாதிரியே இது புஷ்ய நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரம். சோ இங்க பார்த்தீங்கன்னா இது வெறும் இதுக்குத்தான் வந்து விசாக நட்சத்திரம் நான் ஒரே ஒரு பாதத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. மீதி வந்து உங்களுக்கு அனுஷ நட்சத்திரமா இருக்கட்டும், ஜேஷ்ட நட்சத்திரமாக இருக்கட்டும், அவங்களுக்கு யாருக்குமே இந்த இடத்துல 3 பாதம் 3 நட்சத்திரம் 3 சாரமும் எந்த கெடுபலனுமே கொடுக்கவே இல்லை. அதனால நீங்க எல்லாம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சனீஸ்வர பகவான் வந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இது எதுக்கும் திருப்பி ஒரு வாட்டி இது காயத்ரியை சொல்லி காமிக்கிறேன்னா, இங்க பாருங்க விசாக நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரம், ஜேஷ்ட நட்சத்திரம் போட்டிருக்கேன். ஓம் இது குருவோட காயத்ரி. இது ஓம் ரிஷபஞ்ச ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயா. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயா. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயா. இந்த காயத்ரியை நீங்க சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தா கூட நீங்க இந்த 3 வருஷம் மார்ச் 2029 வரைக்கும் இருக்க போற இந்த சமயத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இந்த காயத்ரிய ஒரு மாலையாவது அட்லீஸ்ட் நீங்க சொல்றது மிகவும் நல்லது. நான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு மிகவும் புரியுற மாதிரி மிக தெளிவாக எல்லாம் விரிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு பூஸ்டா இருக்கும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலோ இல்லை ஜாதகம் படிக்கணும்னு இருந்தாலோ நல்ல நம்ம வந்து இப்போ சொல்றோம், நிறைய சொல்றோம். நான் எதையுமே சீட் பண்ணாம எல்லாம் சொல்றோம். ஆனா அதை வந்து 1-on-1 உட்காந்து ஃபேஸ்ல உட்காந்துட்டு நம்ம கிட்ட உட்காந்து படிக்கிறது, இல்லை ஜூம் காலில் உட்காந்து படிக்கிறது, நம்ம மனசை விட்டு எத்தனை சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கேட்கறது, அந்த மாதிரி ஒரு விரிவாக ஒன்று படிக்கணும்னா நீங்கள் வந்து என்னோட வெப்சைட் இருக்கு jayasuribalan.com. என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் த்ரூவும் என்னை ரீச் பண்ணலாம். நீங்கள் இது மூலமாக வரலாம். உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா அதில் பணத்தை கட்டிட்டு எங்கிட்ட வாங்கோ. இது மாதிரி வரும்போது உங்களுக்கு அழகாக உங்களுடைய என்ன வேணுமோ உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு தனு ராசிக்கும் மகர ராசிக்கும் பார்க்கலாம்.